All praise and glory to the Heavenly Father, to the God, Father, the Son, and the Holy Spirit. Amen. எல்லா துதியும் ஞானமும் கனமும் வல்லமையும் சதாகால பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த விசேஷமான நாளிலே தேவன் திறந்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் நாம் தேவன மகிமைக்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்திலையும் இந்த லாக்டவுன் குடும்ப கூடைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். விடுதலின் ஊழியத்தின் சார்பிலே, விடுதலின் ஜெபத்தின் சார்பிலே உங்களை வரவேற்பில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். We greet you, welcome you all for this evening lockdown family prayer fellowship hosted from Deliverance Ministry and Deliverance Prayer House. We welcome you, we bless you in the name of our Lord and Savior Jesus Christ. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாரும் முடிதை நோக்கி நாம் பார்ப்போம். அது மத்தியில் இருக்கிற வர்ஷா அவர்கள் முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Varsha to come forward and to lead us all in the opening prayer. Hallelujah. Praise the Lord. Our loving Heavenly Father, we thank you for this wonderful evening, oh Lord. Thanks for all that you have done in our life, the best of blessings, all the goodness that you've been showing on to us, the mercies, the grace that you bestowed on us, for each and everything that you've been giving to us in our life. We thank you, we glorify you, we magnify you, we praise you, we humbly come to your presence, oh Lord. Thanks for all that you've done. Lord, as we're going to celebrate and worship your name, Lord, be along with us throughout this entire meeting. Whoever needs to come today for today's meeting, let them come and receive your blessings. We give you all the glory and honor. We give you all the praises to you. In Jesus' mighty, precious name we pray. Amen. Hallelujah. Let's sing the first chorus and praise his name. முதல் கவி சேர்ந்து பாடி தினை மையப்படுத்துவோம். Power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். The mercies that he happens to shower on us, the grace that he happens to give us, the blessings and the healing and the deliverance and the cure and the protection till now, what he's been providing. Let's praise his name and adore and worship him. பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி சுகப்படுத்தி விடுதலையாக்கி இந்த நேரம் வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் வாழ வைத்திருக்கிற அருமை தேவனுக்கு நம்முடைய கடமையாய் பாடலை மகிழ்ச்சியாக பாடி ஆனந்தத்தோடே அவரை துதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். Let's sing the first song and glorify his name. முதல் பாடல் ஒரு தமிழ் பாடல், சேர்ந்து பாடி தேவனை ஆராதிப்போம். தெரிந்த பாடல், it's a known song.
யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோகியும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனா, எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, என்னை என்றும் பாடுவீங்க. எல்லோகியும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, என்றும் என்னை பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா,
Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruva, Yehovah Rapha. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். He has 1,000 names for us to worship Him, to praise Him. And He has 10,000 ways to bless us. அவருக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது நாம் துதிப்பதற்கு. துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது 10,000 வழிகள் இருக்கிறது அவருக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. Amen. Hallelujah. Today's responsive psalm is taken from the Psalms chapter 69 verse 11 to 18. Please read and get the God's blessings, especially for you and your family, to receive the anointing and the blessings from Him. சங்கீதம் 69 11-8 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தேவமையாக வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய விசேஷமான ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஒரு ஆளுகையும் பெறுவதற்காக நீங்கள் வாசித்து பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். When I made sackcloth my clothing, I became a byword to them. I am the talk of those who sit in the gate, and the drunkards make song about me. But as for me, my prayer is to you, O Lord, at an acceptable time, O God. In the abundance of your steadfast love, answer me in your saving faithfulness. Deliver me from sinking in the mire. Let me be delivered from my enemies and from the deep water. Let not the flood sweep over me, or the deep swallow me up, or the pit close its mouth over me. Answer me, O Lord, for your steadfast love is good. According to your abundant mercy, turn to me. Hide not your face from your servant, for I am in distress. Make haste to answer me. Draw near to my soul, redeem me, ransom me because of my enemies. Amen. May the Holy God bless the family who happen to read it. May God fulfill His will in their life. May God bless them, anoint them, deliver them, heal them, cure them, and God uplift them. Amen. தேவன் தாமே இந்த வசன வாசித்த குடும்பத்தாரை மென்மேலும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கும்படி அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து இன்னும் வழிநடத்துவாராக. ஆமென். May God bless these words. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், சேர்ந்து பாடி மையப்படுத்துவோம். Second song, it's an English song. It's a known song. Let's sing and glorify God together. Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together with love. Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together with love. There is only one God. There is only one King. There is only one body. That is why we say, bind us together, Lord, bind us together with cords that cannot be broken.
Bind us together, Lord. Bind us together. Bind us together with love. Made by the glory of God, purchased by His precious Son, born with the right to be clean, for Jesus the victory has won. Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together, bind us together with love. The family of God, we are the promise divine. We are God's chosen desire. We are the glorious new vine. Bind us together, Lord, cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together, bind us together with love. Yes, Lord, bind us more and more together so that we can sing as one voice. We can come to your presence as one family for you to save us. அன்று இன்னும் அதிகமாக எங்களை நெருக்கி சேரும், கிட்ட சேரும். உடைய பிள்ளைகளாய் ஒரே குடும்பமாய் ஒரே குரலாய் நாங்கள் உண்மை பார்ப்பதற்கு, தரிசிப்பதற்கு, நீர் எங்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் பாத்திரமாக முடிக்கிறது. ஆமென். Deuteronomy chapter 6 verse 5. Please read and get the God's special blessings to you and your family. உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் எடுத்தவர்கள் தேவமயமென்று வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். And thou shalt love the Lord thy God with all thine heart, and with all thy soul, and with all thy might. Amen. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து அவருடைய திட்டத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது பாடல் தமிழ் பாடல் சேர்ந்து பாடுவோம், தேவனைப்படுத்துவோம். Third song is a Tamil song. Let's sing and glorify God together. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க,
நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, உம் வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் என்னை பயன்படுத்துங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரம்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, உம் வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, ஆவியினாலே நான் நிரம்பணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, உம் பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. தெருவெல்லாம் உன் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாம் உன் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்தும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, உம் வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, உம் வல்லமையாலே நிரப்பிடுங்க. Glory be to God, the one who happens to fulfill our spiritual blessings. He quench our thirst, He fulfill our needs, He feeds us with spiritual guidance. பரிசுத்தால் நிரப்பி நம்முடைய தியாகத்தை தீர்த்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய
பரிசுத்த உணவை நமக்கு அளித்து பாதுகாக்கிற தேவன். ஆமென். மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனம் எடுத்தவர்கள் தேவனுக்காக வாசிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Matthew chapter 22 verse 37. Please read and get the God's blessings to you and your family. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. Jesus said unto him, thou shalt love the Lord thy God with all thy heart and with all thy soul and with all thy mind. Amen. Glory be to God. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. May the good Lord bless these verses. நான்காவது பாடல் தேவ மகிமைக்கு என்று நாம் பாடக்கூடிய ஒரு ஆங்கில பாடல். சேர்ந்து என்னோடு பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். An English song, it's a known song. Let's sing and glorify God together to praise his name. Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made the choice to listen to your voice. Wherever you may lead, I will go. Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made the choice to listen to your voice. Wherever you may lead, I will go. Be it in the quiet pasture or by a gentle breeze, the shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my God. Be it in a quiet pasture or by a gentle breeze, the shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my God. Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made the choice to listen to your voice. Wherever you may lead, I will go. Be it in the quiet pasture or by a gentle breeze, the shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my God. Be it in a quiet pasture or by a gentle breeze, the shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my God. The shepherd of my soul will be my God. The shepherd of my soul will be my God.
Genesis chapter 15 verse 1. Please read and get the God's blessings for you and your family. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்தவர்களுடைய மகிமைக்கென்று வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். After these things, the word of the Lord came unto Abram in a vision, saying, Fear not, Abram, I am thy shield and thy exceeding great reward. Amen. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் என்பதே. ஆமென். இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரோட தேவன் இருந்து வழிநடத்தி காத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து அவருடைய சமூகத்திலே என்னாலும் இளைப்பாறுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. Glory be to God. The most wonderful moment, it's called as a testimony time, where so long we've been praying, we've been singing and praising his name. Now we're going to glorify his name with testimonies. Every testimony carries a blessing. So a blessing of deliverance, a blessing of cure, a blessing of protection, a blessing of good health and wealth, a blessing of harmony, a blessing of everything that we need in our life. God has done so many things in your life. Please render your testimonies for the glory of God. சாட்சிகளை தேவ நாமத்திற்கு மகிமையாக நீங்கள் சொல்லும்படியாக அழைக்கிறேன். காரணம், ஒவ்வொரு சாட்சியும் ஒவ்வொரு ஆசீர்வாதம். நீங்கள் இவ்வளவு நேரம் பாடி துதித்து மகிமைப்படுத்தி ஜெபித்த காரியங்கள், நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்ட காரியங்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தின காரியங்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய காரியங்களோ, அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ததை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிறீர்கள். என் தேவன் எனக்கு செய்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார் என்பதை நம்பிக்கையோடு நீங்கள் சொல்ல போகிறீர்கள். ஒரு சாட்சிக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக முன் வந்து சாட்சிகளை பகிரும்படியாக அன்போடு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் டெஸ்டிமனிஸ். டெஸ்டிமனி டைம், சாட்சி நேரம். I thank and glorify God for making my mourning into dancing. என்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் மாற்றி என்னை சஞ்சலத்திற்குள்ளே இருந்து மீட்டெடுத்து எனக்கு சுகமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஜெயமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தரோடு நான் வாழும்படியாக கிருபை செய்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட வேலைகள் அதிகமாக இருந்தாலும் இந்த நாளிலே ஒரு உண்மையான மீட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, just before the meeting could start, I was just playing along with my pet parrot Sydney. என்னுடைய செல்ல பிராணி, பறவை சொல்லலாம், கிளி சிட்னியோடு நான் விளையாடி கொண்டிருந்தேன். திடீரென்று என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்டிங் ஃபிங்கர்ல ஒரு கடி கடிச்சிடுச்சு. It bit my pointing finger in my left hand. I was thinking, Lord, how am I going to play the keyboard today? Because the wound was so severe where the blood came. Normally, if it is going to be some kind of a problem with my fingers, if it is going to be right hand for any poking or anything, needle, it will not make a great impact because it's only a matter of eating and writing. But left, I need to play the guitar, I need to play the keyboard. So mostly, I'll not be able to touch it. But இன்றைய தினத்துல அது கொத்தி கடிச்சு ரத்தம் வந்து இருந்தாலும் இந்த 4 பாடல பாடும்படியே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். God made me to sing these 4 songs where I was able to sing and glorify God. I thank God for making me to do that, giving the strength and test and a motivational and also a sustain to resist the pain. I thank God and glorify for this early testimony. Amen. Glory be to God. சாட்சிகள் தான் நீங்க சொல்ல முடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Any more testimonies? Praise Lord, brother. Praise Lord, sister. என் கர்த்தருக்கு நான் கொடான கொடி ஸ்தோத்திரத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பிரதர். ராத்திரி எல்லாம் விடிய ஒரு 3-3.5 நாள் அடிக்க கூட எனக்கு தூக்கமே இல்லை. ரூம்ல நடந்துட்டே தான் இருந்தேன் நான்.
அதுக்கப்புறம் சீரியஸாவே சரியா தூக்கமே கிடையாது. சரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு அப்போ கொஞ்சம் நல்லா தூக்கம் வர மாதிரி இருந்தது. சரி எனக்கு ஒரு ப்ரேயர் டைம் இருந்தது. அந்த சமாளிச்சு அந்த ப்ரேயர் டைமையும் முடிச்சுட்டு நான் படுத்தேன். ஜெஃப்ரி கிட்டயும் சொல்லியிருந்தேன், "தம்பி அம்மாவால இன்னைக்கு சமைக்க முடியாது. நான் தூங்க போறேன். அம் நீ போய் லஞ்ச் வாங்கிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன். பட் அவனும் போல. 1:40, 1:50 ஆயிடுச்சு அப்படியே. சரி அதுக்கப்புறம் எனக்கும் தூங்க முடியல. கால் இழுக்கிற மாதிரியே இருக்கு. எப்படி படுத்தாலும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா தூக்கமும் வருது. சரி என்ன பண்றது எனக்கு தெரியல. சரி ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஏந்திரிச்சு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் போன பிறகு பார்த்தீங்கன்னா, கட 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 கடன்னு நான் சமையல் செஞ்சுட்டேன். அப்புறம் குளிச்சுட்டேன், வீட்டு கிளீன் பண்ணிட்டேன். எனக்கே தெரியல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. பட் எனிஹவ் இது இது நான் வந்து கர்த்தர் எனக்கு குடுத்த பலனா நான் கருதுறேன். கர்த்தர் எனக்கு குடுத்த கிருபையா நான் கருதுறேன். கர்த்தர் என்ன உற்சாகமா என்ன வைத்ததுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தேங்க் யூ பிரதர். கர்த்தர் கொடுத்த அந்த இளைப்பாறுதலுக்கு உண்டான நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளால தூங்க முடியாம போயிடும். ஏதோ ஒரு விஷயம் மனசுல ஆழ் மனசுல சிந்திச்சு கொண்டே இருப்போம். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்து கொண்டே இருப்போம். ஏதோ ஒரு விஷயத்தில் நிஜமா கலக்கம் அடைந்து கொண்டே இருப்போம். ஆனால் தேவன் நல்லவர். அந்த அடுத்த நாள் தேவன் நமக்கு சரியான நேரத்தில் வளர்ச்சிக்க பண்ணுவார், சமாதானம் நடத்துவார், ஆசிரமம் நடத்துவார், தேவையெல்லாம் சந்திப்பார். கர்த்தர் செய்து கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னும் சகோதரிக்கு கர்த்தர் தேவையான சத்துவத்தையும் பலத்தையும் நல்ல தூக்கத்தையும் ஆசீர்வாதமான தருணத்தையும் கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. Any more testimonies to glorify God? சாட்சி நீங்க சொல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். நன்றி பாடலை பாடி தேவசேரிகள் நாம் கடந்து செல்லுவோம். Let's give a thanking song and glorify his name and get to the word of God. May God bless the testimonies. Amen. கர்த்தர் தம்மை சாட்சியில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தத்தில் நன்றி தெய்வகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தத்தில் நன்றி தெய்வகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்லுவான், கருத்தீரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்கான். பலவீனன் பலவான் என்று சொல்லுவான், கருத்தீரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்கான். நன்றி நன்றி. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ His Son. Give thanks
with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. Give thanks. Give thanks. Let's close our eyes and look unto God for a minute. Come lay our modi kathil nokki nam paarpom. Our heavenly loving Father, the errors that we have done, the mistakes that we have committed, the sin that we happen to do, whatever that it has been disturbing our soul, our heart and mind, Lord, we come for the repentance, we come for the reformation, we come for the reconciliation, Lord. Lord, consider our requests. We are your children. Whatever the pain that we have given you, whatever that we have hurted you, we submit ourselves in your precious hand. Forgive us, make us holy, cleanse us, give us peace, give us the joy, give us the harmony, give us the deliverance. Let your words talk to us. You be a teacher, you be a guide, you be a mentor, you be on everything and in everything for us. In Jesus' mighty name we pray. Amen, amen, hallelujah. Deuteronomy chapter 6 verse 5. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கிறார். God is giving a promise in the Old Testament. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. And thou shalt love the Lord thy God with all thine heart, with all thy soul, with all thy might. Today morning, I was reading a news article, and in that there was a small column where it is mentioned, there is nothing called as heart where you think of. Two things which is so invisible, but people predict that it is so important things in your life. But these two things does not exist. It is just a name which is given for this chemical combination and reaction which happens in your body. உங்கள் சரீரத்திலே ஒரு வேதியியல் ரசாயனம் நடக்குகிற அந்த சமயத்திலே இந்த இல்லாத பொருட்களை ஒரு பெயர் வைத்து அழைக்கிறார்கள். அந்த பொருட்களுக்கு பெயர் இருக்கிறது, ஆனால் அது சரீரத்தில் இல்லை. என்னன்னு பார்க்க போனா, ஹார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கன் வெறும் பிளட்டை பியூர் பண்ணி கிளீன் பண்ணி பம்ப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. என் மனசுல நான் அதை வச்சிருந்தேன், என் மனசுல அதுக்குள்ள வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் கண்டிப்பா ஹார்ட்குள்ள பிளட்டை தவிர வைக்க முடியாது. அக்கார்டிங் டு சயின்ஸ், அக்கார்டிங் டு த கிரியேஷன். என்னுடைய மைண்ட்ல அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, பிரெயின்ல வச்சிருக்கிறது வேற, மைண்ட்ல வச்சிருக்கிறது வேற. இப்படியான ஒரு சில காரியங்கள் என்னுடைய இருதயத்துல நான் அந்த அன்பை வைத்திருந்தேன். நான் நேசிக்கக்கூடிய அந்த அன்பை என்னுடைய ஆத்மாவில வைத்துக் கொண்டிருந்தேன். இதெல்லாம் சொல்லி பார்க்கும் பொழுது அப்ப மைண்ட் அண்ட் ஹார்ட், there's always a kind of a conflict between these two. ஒரு மனதிற்கும் ஒரு இதயத்திற்கும் ஒரு மனதிற்கும் உள்ள ஒரு சண்டை. இப்படி நம்ம பார்க்கும் பொழுது brain does the function of making the entire body to work, and heart does the function of purifying the blood, gives a breath, make you to live. இந்த ரெண்டு காரியங்களை பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அப்போ எதுக்கு மைண்டு ஹார்ட் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வசனத்துல நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும், நல்லா பாருங்க, and thou shalt love thy God
with all thine heart, with all thy soul. Two things we are very, very confirmed. This body has a life, and together it is called as the body, together it is called as a life. But when it is being departed, you call it as a soul, you call it as a body. இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாக்குள்ள சரீரத்துக்குள்ள இருக்கிறதுனால ஒரு உயிர் இருக்கிறது, ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஒரு வாழ்வு இருக்கிறது. ஒருவேளை அந்த வாழ்க்கை சரீரத்தை விட்டு போகும் பொழுது இந்த சரீரத்துக்குள்ளே அது இல்லாத பட்சத்துல இந்த சரீரத்தை நம்ம கூப்பிடுறது பிண்டோன்னு கூப்பிடுறோம், இல்ல டெட் பாடின்னு கூப்பிடுறோம், சடலோன்னு கூப்பிடுறோம், அப்படிலாம் நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம். இந்த சரீரத்தை விட்டு அந்த ஆன்மா போகும் பொழுது அதை நம்ம சோல் நம்ம சொல்றோம். ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும், கர்த்தரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்றாரு, உன் தேவனா கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும். இஃப் யூ திங்க் without heart you can exist, you cannot. Without mind, without your brain you can exist, no. There are two things, one is cardiac arrest, another one is brain dead. இந்த மூளை சத்து போச்சுன்னா வெளிச்செல்லாம் படுக்க வச்சிருவாங்க. இந்த ஆத்மா, இந்த இருதயம் சொல்லக்கூடிய இந்த விஷயம் பம்ப் பண்ணலன்னா நீங்க உயிர் வாழ முடியாது. அப்போ இந்த முழு சரீரத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கிற இந்த இரண்டு விஷயங்களை பார்க்கும் பொழுது அப்ப ஆண்டவர் சொல்ற, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும், from the head till the toe, the entire body, whatever the organs which has been connected to your brain, through your mind, through your heart, through your veins, everything where it is making this body to live, with all that you have, உன்னுடைய முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. With all thy might, put everything together. இந்த வசனத்தை படிக்கும்போது நான் சிம்சனோட ஞாபகம் எனக்கு ஞாபகம் வருது. சிம்சனுடைய வாழ்க்கை. I was able to remember about Samson when I read this. அவன் கேட்கிற ஒரு விஷயம், ஆண்டவரே ஒரு விசை மாட்ட முடியும், பலன் கொடுங்க ஆண்டவரே, என்னோட சேர்ந்து இவரும் அழிச்சு போடுறேன், உம்ம நம்பி இருக்காத ஜனங்களை, இந்த அஞ்ஞானிகளை கிண்டல் பண்றவங்களை, உம்ம தூஷிக்கிற ஜனங்களை என்னோட சேர்ந்து அழிச்சு போடுறேன், எனக்கு பலன் கொடுங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பலத்தின் நிமித்தமா அவன் கண்ணு இல்லை, அவன் கேட்க முடியுது, அவன் கேட்கறது எல்லாம் அவனுடைய காது வழியா அவனுடைய மனதிற்கு போகிறது, அவனுடைய மூளை கெட்டுகிறது, மூளை யோசிக்குது, ஹார்ட் ஃபாஸ்டா பம்ப் பண்ணுது, பால்பிட்டேட் பண்ணுது, அவனுடைய முழு ஸ்ட்ரென்த் தேவனுடைய சத்தத்தை பிடிச்சி அந்த தூண்களை இழுத்து போட்டு அத்தனை பேரும் கொண்டு போட்டான். அப்போ ஒவ்வொரு நேரமும் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது முழுவதுமாக நம்மளுடைய தலையில இருக்கிற முடியில இருந்து காலில் இருக்கிற நகம் வரைக்கும் எல்லாமே சேர்த்து நம்ம ஆண்டவரை துதிக்கும். ஒரு சில இடங்களில் பார்க்கும் பொழுது ஜெபித்து துதித்து ஆடி பாடி சந்தோஷத்தோட சத்தமாய் வேர்க்க விறுவிற்க எப்படி ஒரு கிளப்லயோ ஒரு பப்லயோ டான்ஸ் ஆடுவாங்களோ, எப்படி ஒரு ராக் ஷோல ஃபுல்லா பலன் கொண்டு வாசித்து அந்த மியூசிக் என்ஜாய் பண்ணுவாங்களோ, பாடுவாங்களோ, எப்படி இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை மறந்து செயல்படுற காரியங்கள். இப்படி பண்ணும்போதுன்னா அவன் ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்டா பீட் பண்ணும், பால்பிட்டேட் பண்ணும். இன்னொன்னா அவன் வேர்த்து விடும், மூளை ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும், பிளட்லாம் ஃப்ளோ ஜாஸ்தி போகும். இப்படியா இருக்கும் பொழுது ஒரு ஆர்கன் கூட உங்க பாடியில சும்மா இல்லை. உங்க கால் குதிக்குது, உங்க கை மூவ் பண்ணுது, ஏதாவது வாசிக்கிறீங்களோ, டான்ஸ் ஆடுறீங்களோ, ஏதோ ஒண்ணு. அப்ப இப்படி துதிக்கிறதான துதி என்ன பார்க்க போனீங்கன்னா ஆண்டவர் பிரியப்படுகிற துதி. நீங்க கேட்கலாம், இப்போ டான்ஸ் ஆடி தான் பாடணுமா? இதெல்லாம் இல்லையே. ரைட், ஓகே. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆனாவனா தாவீது எழுத்துருவாங்க, தாவீது நடனமாடி இது பண்ண. ரைட், ஓகே. நீங்க எந்த வகையில நீங்க ஆண்டவர் தொழில்னு முடிவு பண்றீங்களோ அதுதான். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்குள்ள போட்டுக்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் என்னன்னா, இப்படிதான் ஆண்டவர் வர்ஷிப் பண்ணணும், இதெல்லாம் பொல்லாதது, இதெல்லாம் நல்லது, இப்படிதான் பண்ணணும், இதை விட்டு வெளில போகக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காதுல அந்த கம்மல் எல்லாம் போட்டு அந்த கம்மல்ல கிராஸ் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க, டேட்டு எல்லாம் போட்டு வருவாங்க. அப்ப நான் யோசிப்பேன், என்ன இவங்க இப்படி பண்றாங்களே. அப்போ ஒரு சில காரியங்கள் நான் பார்க்கும் பொழுது அதுல ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. என்ன பெரிதான வித்தியாசம்னா, அவர்களுடைய செயல்கள் அப்படி இருந்தாலும் அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரு நோக்கம் கிறிஸ்துவை நோக்கி கொண்டிருக்கிறது. They were looking on to Christ. They had a sinful life. They were reformed, but now they are into Christ. But just because they've been saved, they also want to save people who are like them. They are in that kind of a posture, but they are able to talk about God, and they are able to prove what is good, what is bad, and through their life they are saying, okay, once I was like this, now I'm changed. Now still I'm like that because I want you to change. Because நான் ஒரு ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் போட்டு நான் நார்மலாக என்கிட்ட பேச மாட்டேன், இவன் திருத்திட்டான். இப்போ நான் அதே ஒரு அட்டாயர்ல இருக்கும்போது என்கிட்ட பேசும்போது நான் ஆண்டவர் சொல்லுவோம், நீ ஏத்துக்கோ, இதுதான். அப்போ
எப்படி நம்ம பார்க்கிறோமோ ஆண்டவரை அதை மட்டும் தான் அவர் பார்க்கறாரு தவிர நாம எப்படி நம்ம இருக்கிறோம் மற்றபடி நம்ம நம்ம ஆக்ட் பண்றோன்றதை பார்க்கல. He expects us. ரொம்ப கிளியர் சொல்ல பாருங்களேன், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. Thou shalt love the Lord thy God with all thine heart, with all thy soul, with all thy might. And what he has promised over there in the Old Testament as God the Father, as Yahweh, he happens to record the words through his son when Jesus Christ happened to be in this world. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 22:37. Matthew chapter 22 verse 37. It here Christ says this particular thing. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ப்ரீவியஸ் வசனத்துக்கும் இதுக்கும் நான் பார்க்கும்பொழுது ப்ரீவியஸ் வசனத்துல என்ன நீங்க பாத்தீங்கன்னா முழு பலத்தோடும் இருக்கும், இங்க முழு மனதோடும் அப்படின்னு இருக்கும். இங்க முழு மனதோடும் அன்பு கூறுவாயாகன்னு இருக்கு. So with all thy mind, with all thy thing, with all thy love, thou shalt love the Lord thy God with all thy heart, with all thy soul, with all thy mind. முழுவதுமாக அவர் நிரம்பி இருக்க வேண்டும் என்று இங்கு சொல்றார். Jesus says it is all the same, from your cuticle, from a nail bud till the falling hair, everything inside your body, everything which dreams, which thinks, which talks, God wants you to proclaim, you to talk to him, you to praise his name, you to be in his presence, because this is what he expects. இதுதான் பெரிய பிரமாணம். The first biggest commandment, I would say, this is what he says, the biggest. Seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. அவர் சொன்ன வார்த்தையின் மூலமா இது மறுபடியும் வேற வார்த்தை இல்ல, குறிப்பிட்ட காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். What a loving God we have. What a wonderful God that we have. Hallelujah. Genesis chapter 15 verse 1. Now here, what is going to happen? The best of blessings, what we happen to receive, he has promised well before all this could happen. அவர் உரைத்த காரியங்கள் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அவர் இதெல்லாம் சொல்வதற்கு முன்பாகவே ஆசீர்வதிக்க தொடங்கினார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 15:1, Genesis 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். After these things the word of the Lord came unto Abraham in a vision, saying, fear not, Abraham, I am thy shield and thy exceeding great reward. See what a promising God, how he promises, how he executes. He says, do not scare, because I'm going to be there, I'm going to protect you, I'm going to save you, I'm going to be your strength, because I know you don't have strength. I'm going to cover you. அவரே கேடகமும் அவரே நமக்கு என்ன சொல்றது, பயப்பட ஒரு 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 சிச்சுவேஷன் இல்லாம ஆண்டவர் மாத்தி போடுறார். இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் பார்க்கிறோம். இந்த வசனங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனங்கள். கொஞ்சம் யோசித்து போட்டு பாருங்களேன். இந்த இடத்துல இந்த ஆபிராம் என்ற வார்த்தையை நீங்க எடுத்துருங்க, அதுல உங்க பேரை போட்டுக்குங்க, படிங்க. இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் என்னை நோக்கி நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறார். And after all these things, the word of the Lord came unto me in a vision, saying, fear not. உங்க பேர் போட்டுங்க. I am thy shield and thy exceeding great reward. Today we are missing what we need to know. அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே யோசித்து பார்ப்போம். என் வாழ்க்கையில் இது ஏன் நடக்கல, ஏன் அது நடக்குது, ஏன் இது ஆண்டவர் பர்மிட் பண்ணணும், ஏன் அதை பர்மிட் பண்ணல, ஏன் இதெல்லாம் நடக்குது, இவ்வளவு பேர் பேசுறாங்களா, அவ்வளவு பேர் அவமானப்படுத்துறாங்களா, இவ்வளவு பேர் என்ன ரொம்ப கேவலம் நினைக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு கேட்கறது ஒரே விஷயம், உங்களோட முழு இதயத்தோடும் முழு சிந்தனையோடும் முழு ஆத்மாவோடும் முழுவதுமாக அன்பு கூறுங்கள் அவரிடத்துல. He wants you to look unto him with your heart, with your mind, with your body, with your soul, with your love, with your full might. He wants you to look unto him. அநேக நேரங்களில் ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். என்ன ஆண்டவரே, வாழ போறது கொஞ்ச நாள், என்ன ஆண்டவர் இவ்வளோ அப்படின்னு யோசிப்பேன். இன்னைக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். I was talking to a friend. அப்போ ஒரு வார்த்தை, அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து வந்த வார்த்தை சொன்னது, நீங்க பண்றது சாதாரண ஊழியம் இல்லை, விடுதலையின் ஊழியம். இந்த விடுதலையின் ஊழியம் நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, நீங்க பாட்டு போயிட்டீங்கன்னா, ஒரு CD ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, இல்ல ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, அதோட உங்க வேலை முடிஞ்சிச்சு. ஆனா நீங்க பண்றது ஒரு விடுதலையின் ஊழியம். விடுதலை வாங்கி கொடுக்குறீங்க, சண்டை போட்டு கேட்டு ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுக்குறீங்க.
அப்ப நான் சொன்னேன், நீங்க சொன்ன எல்லாத்தையுமே இந்த ஊழியர் நாங்க பண்ணிட்டோம். மந்த்லி ஜேர்னல் போட்டிருந்தோம். மாதம் வரக்கூடிய பத்திரிகை பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, விடுதலையின் எதிரொலி, டெலிவரன்ஸ் எக்கோ. இந்த பேரை வைக்கிறதுக்கு என்னுடைய தகப்பனார் ஜெபம் பண்ணும்போது ஆண்டு கொடுத்த ஒரு அருமையான பேர், டெலிவரன்ஸ் எக்கோ, எதிரொலி. ஆண்டுடைய வார்த்தை எதிரொலியா இருக்கும் என்று. ஸோ புக்கு மந்த்லி ஜேர்னல் போட்டாச்சு. புக்கு எழுதுனது 2 புக்கு எழுதியாச்சு. கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தர்களோடு இருப்பாரா. சரி, மியூசிக் பாட்டு கம்போஸ் பண்ணியாச்சு, பாட்டு எழுதியாச்சு. விடுதலையின் ஊழியர்களே பாட்டை எழுதி கம்போஸ் பண்ணி பாடவும் செஞ்சாச்சு. சரி, வேற என்ன பண்ணணும்? என்னெல்லாம் பண்ண முடியுமோ, சிறுவர்கள் ஊழியம், அந்த ஸ்கிட் பிளான் பண்றது, ஸ்கிட்ல ஆக்ட் பண்றது, இப்படி பல எல்லா ஊழியத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதனுடைய கோர் சப்ஜெக்ட் என்னன்னா, கிரைஸ்ட் லவ் பீப்புள் ஷுட் நோ. கிறிஸ்துவனுடைய அன்பை எடுத்துட்டு போகணும். சரி, இது எந்த வகையில? அப்ப பிணியாளிகளுக்கு சுகமும், those who are sick they need to be saved, they need to be delivered. கஷ்டத்துல நஷ்டத்துல இருக்கிறவங்க, வியாதிப்பட்டிருக்கிறவங்க, பிசாசனுடைய கோரத்தாண்டத்துல இருக்கிறவங்க, விச் கிராஃப்ட், பிளாக் மேஜிக், இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் விடுதலை. இப்போ இந்த விடுதலையின் ஊழியத்துல இந்த ஊழியம் நடக்க பிசாசு சும்மா இருப்பானா? இன்னைக்கு ஒரு நபருடைய வாயில இந்த வார்த்தை வந்துச்சு என்னன்னா, எந்த மரம் பழங்களை காய்க்குமோ, காய்க்கிற மரம் தான் கல்லடி வாங்கும் அப்படின்னு. அதாவது நல்ல கனி கொடுக்குற மரங்கள்ல தான் கல் எடுத்து அடிச்சு அந்த பழத்தை பிடுங்கி சாப்பிடுவாங்க. காஞ்சி போன மரத்தை அடிக்க மாட்டாங்க கல் எடுத்து. இதே போல ஜெபித்து விடுதலைகளை வாங்கி கொடுத்த ஒரு ஊழியம் இந்த ஊழியம், விடுதலையின் ஊழியர்கள், அந்த குடும்பம். இப்படியாக இருக்க நான் கேட்கிறேன், என்ன ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை? அப்போ உனக்கு நான் கொடுக்க போற ரிவார்டு பெரிய ரிவார்டு ஆண்டவர் சொல்ற விஷயம். இப்போ நான் இந்த வசனங்களை நான் ஒரு சாயந்தர வேளையில உட்காந்து நான் இந்த வசனங்களை நான் போடும் பொழுது, ஆண்டவர் கிட்ட பேசும்போது நான் இதை போடும் பொழுது, அப்போ இந்த வார்த்தை ஆண்டவர் பேசுறார், fear not, I am thy shield and the exceeding great reward. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். He knows that I am weak and in my weak he is being a big strength. நான் பலவீனமுள்ளவனா இருக்கிறேன்னு தெரிஞ்சு என்னுடைய பலவீனத்திலே அவர் பலனா இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அருமையான விஷயம். அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நீ ஒன்னும் பண்ணாத ராஜா, நீ ஒன்னும் பண்ணாத ராணி, நீ ஒன்னும் பண்ணாத ராஜாத்தி, நீ எதுவும் செய்ய வேண்டாம். நான் உன்னுடைய போரை என்னுடைய கையில வச்சிருக்கிறேன், நான் போராடுவேன். இன்னைக்கு யாரெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, உன்னை வெட்கப்படுத்தினாங்களோ, வேதனைப்படுத்தினாங்களோ, உன்னை அழ வச்சாங்களோ, உன்னை கஷ்டப்படுத்தினாங்களோ, கவலைப்படாத ராஜா, நான் பார்த்துக்கொள்வேன். கவலைப்படாத ராஜாத்தை நான் பார்த்துக்கிறேன். This is what God's promise. யோசித்து பாருங்க, ஆபிரகாம் ஒரு நாடோடியா இருந்தார். He was a gypsy, he was a descendant. இப்படி போறது, நடந்து போறது, ஊரா போறது, பட்டணமா போறது, டெசர்ட்லயும் உட்காந்து இதுல எங்கெங்கெல்லாம் டென்ட் போடுறது, இப்படியே ஒரு தேசாந்திரனா இருந்தார் அவர். He was like roaming always. இவர் கூட அவ்வளவு ஆட்கள் ஆரம்ப காலத்துல இல்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாரு. இவரு ஒரு நாட்டுக்கு ராஜா இல்ல, இவர் ஒரு நாட்டுக்கோ இல்ல ஒரு பெரிய ஜனத்திற்கோ இவர் அதிபதி இல்லை. ஆனா இவர்கிட்ட இருந்த வேலைக்காரங்க, இவர்கிட்ட இருந்த ஆஸ்தி பாஸ்தி, ராஜாங்க பயந்தாங்க இவரை பார்த்து. ஸோ இவர் போகிற இடங்கள் எல்லாம் அந்த ராஜாக்களுக்கு துணை அவர்களுடைய போரை இவருடைய வேலைக்காரங்களை வச்சு சண்டை போடுறார். He happened to fight for those kings along with his servants and got victory because God was along with Abraham. ஒண்ணுமே இல்லாத ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காலாட்படைகளும், God gave camels, God gave goats and cattle and cows and everything. God gave silver and gold, God gave money, God gave land, God gave people, God gave servants, maids, everything. God gave everything to Abraham and Sarah. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு எல்லாம் கொடுத்தார் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா இது பார்க்கும் பொழுது, இது கடையா படிக்கும் பொழுது உடனே நடந்த மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வயசுல ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். சாராளுக்குமே ஆபிரகாம் கொடுக்கிறார். சாராளுக்கு ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லாம இந்த ஆசீர்வாதங்களை லோத்துக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய அண்ணன் மகனுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கு கொடுக்கிறார். எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஆபிரகாம் யாரெல்லாம் கான்டாக்ட்ல டச்ல இருந்தாங்களோ. இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்க எப்படி ஆண்டவரை தேடணுமா? உங்கள் முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு சரீரத்தோடும், with all your heart, with all your mind, with all your soul. If you happen to look on to God, He is a great God, the God who promised everything, who happened to prove in Abraham's life, in Isaac's life, in Jacob's life. The same God is going to prove in your life. ஒரு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையில செய்தது போல வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஆழமா என் மனசுல பதிஞ்சுது. என்ன வார்த்தைனா, பழம் கனி கொடுக்கிற, காய் காய்க்கிற மரம் தான் நிறைய கல்லடி படும். ஸோ இப்படிப்பட்டதான இந்த ஊழியத்துல இருக்கக்கூடிய
ஊழியத்தை செய்த ஊழியன்மார்கள் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த ஊழிய ஜெப வீட்டில இருந்து பண்ணக்கூடிய ஜெபங்கள் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்குது. எது நிமித்தமா பிசாசு எந்தெந்த வகையிலயோ இந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கிறான், என்ன பண்றான். ஆனா கர்த்தரை விட்டு பிரியாமல் இருக்கிற காரணத்தால் இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிர் வாழ்றது ஒரே ஒரு விஷயம்தான். இன்னைக்கு எதிர்பார்த்தோம், இன்றைக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு 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 நடிகர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாருங்க, நேற்று இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாருங்க. இன்ஜெக்ஷன் போட்டு வந்த பிறகு அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஹெவி டோசேஜ், சாங் முடியல, ஹார்ட் அட்டாக். நல்லா இருந்த மனுஷன். ஸோ போட்டுக்கக்கூடிய எந்த ஒரு மருந்து நம்மளை காப்பாற்றணுமோ அந்த மருந்து நம்மளை அழித்து போடக்கூடிய விஷமா மாறிடுது. ஆனா ஆண்டுடைய சத்துவம் பாருங்க, அந்த நோய் நம்மளை வரவும் விடலை, அந்த நோய் நம்மளை தாக்கவும் செய்யலை, நம்ம உடம்புல இன்னும் இல்லை. கர்த்தர் இன்னும் பாதுகாத்துக் கொள்றார். ஹல்லேலூயா, ஆமென். என்ன ஒரு ஸ்திரமான வாழ்க்கை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு ஆபிரகாம் இருக்கிறதுனாலதான் நம்மளை சுத்தி இருக்கிற அந்த ஒரு 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 அட்மாஸ்பியர், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ நெய்பர்ஸோ யாருக்கும் அந்த வியாதி வராம இருக்குது. யோசித்து பாருங்களேன். எதிர்பார்க்காதவங்களுக்குலாம் வந்துடுச்சு. டாக்டர் ஒய்ஃபுக்கு வருது, பெரிய பெரிய பிசினஸ் பீப்புளுக்கு வருது. யாரெல்லாம் எதிர்பார்க்காதோ. இன்னைக்கு நான் சாயந்தரம் வெளியில போயிட்டு வரும்போது நிறைய சாவு பார்த்தேன், ஏகப்பட்ட சாவு. அப்படியே எடுத்துட்டு போறாங்க, நிறைய மரணம். பார்க்கும்போது யோசிக்கிறேன், அன்று எவ்வளவு மரணங்கள் நடுவில் என்ன வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ நீ என்னை பாதுகாக்கிறது உண்மை. எப்படி நாம உண்மையா நம்ம உயிரோடு இருக்கிறது உண்மையோ அதே போல ஆண்டவர் நம்ம நிமித்தமா அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களும் சத்துவங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார். பிகாஸ் வி சர்வ் a true God. நீங்க கேட்டு எது இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறார். சில நேரங்களை தாமதமாக கொடுப்பார், ஆனா நிச்சயமா கொடுத்துருவார். எதிர்பார்க்காத நேரத்துல எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய தேவன். What that he expects you to do, you would look unto your God. You'd come to his presence with all your heart, with all your mind, with all your soul, with all that you have, the love and the strength to worship him, to adore him. உங்களுக்கு இருக்கிற அனைத்தும் முழு ஆத்மாவோடும், முழு இதயத்தோடும், முழு சரீரத்தோடும், முழு அன்போடும், முழு பலத்தோடும் அவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு சகாரா இருக்கிறார். எதுவுமே சாத்தியம் இல்லை, இந்த உலகம் முழுவதும் இருளா இருக்குது, எனக்கு வழியே இல்லை நினைக்கக்கூடிய நேரங்கள்ல தேவன் நமக்கென்று ஒளியா நின்று கொண்டிருக்கிறார். He is the light. He is the light. Today God is talking to us very, very clearly. You need not even take an inch or a step to fight your own battle, or whatever the humiliations or whatever the things which is going on, whatever the problems that you're having, because he said he is going to be there next to you standing. He says, fear not, I am thy shield and thy exceeding great reward. அவர் சொல்ற பெரிய விஷயம் பாத்தீங்களா, exceeding great reward. நானே உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், உனக்கு கேடகமா இருக்கிறேன். இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற அருமையான வசனம். இதை கேட்பதற்கு அநேகருக்கு ஒரு ஸ்லாக்கியம் இல்லாமல் போனது. நான் ஜெபம் பண்ண, அன்று யார் யாரெல்லாம் இன்னைக்கு மீட்டிங்க்கு வரணுமோ, யார் யாரெல்லாம் சாட்சி சொல்லணுமோ, யார் யாரெல்லாம் உடைய வார்த்தை கேட்கணுமோ, யார் யாரெல்லாம் குறித்து பாட்டு பாடணுமோ, யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கப்படணுமோ நீங்க அழைத்து கொண்டு வாருங்க. I don't know how many people are there because I'm not seeing the screen. I don't know even people who were there in the beginning when the meeting started, they are there or not, I don't know. But see the presence of God, he notices us, he knows our needs. உண்மையாக தேவையை அறிந்து உதவுகிற தேவன். யார் மூலமா அது எப்படியாவது கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், ருசித்து பாருங்கள். Oh, taste and see that the Lord is good. He is always good. Please look unto him with all your heart, with all your mind, with all your body, with all that you have. Worship him and adore him. உங்கள் முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் நீங்கள் சேவிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. I request Sister Mary Manohar to come forward and to lead us all in the closing prayer. Let this prayer be a blessing prayer. Let this prayer be a deliverance prayer. Let this prayer heal and deliver and cure whatever the pain and agony and tears that we carry on. அருமை சகோதரி மேரி மனோல் முன்பாக அழைக்கிறேன். ஜெபித்து முடித்துக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய ஜெபத்தை தேவன் கேட்டு விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் நம்முடைய எல்லா சூழலையும் மாற்றி போடுவார். கண்ணீர்களும் கவலை மாற்றி போடுவார் வல்லதா இருக்கிறார். ஆமென். Let's close our eyes. கண்களை யாரும் மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் 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 ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, நன்றி நன்றி. சேனைகளின் தேவனே நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா அப்பா. தூதர்களின் துதி தொடி மத்தியிலே நீர் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்காகவே இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து நாங்கள் இப்படிதான் நடக்க வேண்டும் என்கின்ற பாதையையும் நீர் காட்டி நீர் சென்றது மாத்திரம் அல்லாதபடிக்கு நீர் ஆவியாக மாறி எங்கள் இருதயங்களிலே நீர் வாசம் செய்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.
ஐயா, இந்த ஒரு மகிமையான நாளைக்கான கர்த்தரை நீர் கொடுத்திருக்கிறதான இந்த கிருபைக்காகவும் சலாக்கத்திற்காகவும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஆண்டவரே, இதோ சுவாமி, நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனாலும் அப்பா, உங்களுடைய கிருபை நிமித்தம் ஐயா, நீர் எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறீர் சுவாமி. 3 வேளையும் ஆண்டவரே நல்லபடியா உண்ண தகப்பனே, நல்ல குடிக்க தண்ணீரும், சுவாசிக்க காற்றும், நல்ல ஒரு இயற்கையும் இருக்க ஒரு வீட்டையும் ஆண்டவரே, எங்க அன்பானவர்களோடு இருக்க கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். நன்றி தகப்பனே. அப்பா, எங்க பார்ட்னர்களை நீர் சுகபத்திரமாய் வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி ராஜா. அப்பா, எங்க பிள்ளைகளை நீர் நல்லபடியாய் ஆரோக்கியமாய் செழிப்பாய் வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே கூட சுவாமி, டெலிவரி மினிஸ்ட்ரியின் குடும்பமாக தகப்பனே, நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கூடி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தாவே நீர் எங்களை பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் இருதயங்களை திருப்பி எல்லா காரியத்திலிருந்தும் ஆண்டவரே விலக்கி தகப்பனை தனித்து தகப்பனை இந்த 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 சாயந்திர அமைதியான நேரத்துல உங்களுடைய பாதப்படியில ஆண்டவரே அமர்ந்திருக்க நிற்கிறது, பாராட்டிருக்கிறீர். நன்றி. உங்களுடைய பிரசனத்தை எங்கள் மத்தியில வைத்ததுக்காக நன்றி சுவாமி ராஜா. ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட தகப்பனே இந்த வார்த்தையை சுமந்து வந்ததான பிரதரையும் ஆண்டியும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க சப்பா. பிரதர் எத்தனை விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே கடந்து போனாலும் ஆண்டவரே ஒரு நாளும் நீர் கைவிடாமல் தகப்பனே அந்த உற்சாகம் குறைந்து போகாதபடிக்கு, சோர்வின் ஆவி அவரை காக்காதபடிக்கு அப்பா நீர் பலனாய் வைத்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அது உம்முடைய வார்த்தை. அவரை நீர் மறைத்து நீர் உண்மை வெளிப்படுத்திருக்கிறீர் சுவாமி. அவர் மூலியமாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவருடைய வாழ்வில கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது ஏசப்பா, பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் ஆண்டவரே போராட்டங்களும் இருக்கலாம். ஆனால் அந்த பாதையிலே எல்லா நேரத்திலும் நீர்தான் சுமந்தவராய் இருக்கிறீங்க அப்பா. தன் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்ற சுவாமி நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைய தினத்திலே அப்பா பிரதரை இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிறுத்தி ஏசப்பா எங்க எல்லாரையும் ஆண்டவரே ஆவிக்குரிய வழியில எங்களை மாத்திரம் அல்ல தகப்பனே, இந்த நேரத்திலே யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே வழிநடத்துவதாய் கர்த்தாவே இருந்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு மெய்ப்பனாய் அப்பா நீர் வைத்திருக்கிறதாய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒரு வாழ்வில எந்த ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு நீர் காத்து கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, வர நாட்களிலே ஏசப்பா உம்முடைய கிருபை ஆண்டவரே, ஹல்லேலூயா அப்பா, அதை காண நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, ஒரு போராட்டம் ஆண்டவரே, போராட்டத்தின் மத்தியிலே தகப்பன உடைய பிள்ளை நீர் நடத்துகிறீர் ஏசப்பா. ஆனால் இறுதியிலே வெற்றி உம்முடையதுதான் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளதுதான் சுவாமி. இந்த போராட்ட களத்திலே ஏசப்பா நாங்கள் தனியாக இல்லை ராஜா, நீர் எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. விரைவிலே பிரதரை தகப்பனே நீங்க ஒரு நல்ல செழிப்பான ஆண்டவரே வாழ்வை நீ தருவதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர். எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரே ஒரு முற்றுப்புள்ளிக்கு நீர் கொண்டு வருகிறீர் என்று ஆண்டவரே எங்களுக்கு தெரியும் சுவாமி. அப்பா, கேட்கின்ற ஜெபத்தை காட்டிலும் அதுக்கு அதிகமாய் கொடுக்கிறவர் ஆண்டவரை நீர் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவரை இன்னுமாய் நீர் உயர்த்துங்க, பயன்படுத்துங்க. அநேகருடைய வாழ்வில ஆண்டவரே ஒரு டெலிவரன்ஸை கொண்டு வர மகனாய் நீர் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளை எந்தெந்த ஸ்தலத்திலெல்லாம் ஆண்டவரை பணி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஸ்தலத்திலெல்லாம் நீர் உயர்த்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். தனித்து நிற்க கர்த்தாவை நீர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய எல்லைகளை விரிவாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மியூசிக் ஸ்கூல்ல ஆண்டவரே நீர் விரிவாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒரு தரிசனத்தை நீர் வைத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அந்த அந்த இன்ஸ்டிடியூட்ல பழகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருப்பதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டும் அவரிடத்துல இருந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல நிலையில ஆண்டவரே பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவரை நீர் இன்னுமாய் பயன்படுத்துங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க ஆண்டவரை. நீங்க அது மனதின் எண்ணங்களை அறிந்து அவர்களை நீர் அப்பா நீர் அவரை அதுக்கு செய்து தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி ராஜா. ஏசப்பா, ஆண்டி உடைய கருத்துல தருகிறேன் ஆண்டவரே. ஆண்டி இம்மட்டும் நீர் வழி நடத்தினதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன், அவர்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. உங்க சரீரத்துல இருக்கிற எல்லா விதமான உபாதைகள், வியாதிகள், நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவரே நீ நல்ல சுகத்தையும் செழிப்பையும் கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. குடும்பத்துல சமாதானம் இருக்கு நீர் உதவி செய்யுங்க சாமி ராஜா. அப்பா, எங்க டெலிவரி மினிஸ்ட்ரியில கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா சுகத்திற்காக ஆண்டவரே நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஐயா உங்களுடைய ரத்தத்தை நாமத்தினால ஏசப்பா உங்களுடைய நாமத்தின் வல்லமையினால நீர் விடுவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப பல போராட்டங்கள் தினத்துக்குமே ஆண்டவரே ஐயா அந்த காலையில் எழுந்திருச்சு பார்க்கும் பொழுது அது புதிய கிருபை நீர் கொடுக்கிறீர். அந்த நாளிலே தகப்பனை கடந்து போய் கொண்டிருக்கிறதான பாதைகள் அநேக
காரியங்கள் ஆண்டவரே, போராட்டத்தின் மத்தியிலே நீரும் பிள்ளைகளை நடத்தி செல்கிறீர் ஏசப்பா. நீர் பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கடலுக்கு கூட நீர் எல்லை வைத்திருக்கிறீர். நிச்சயமாய் மனுஷனாக எங்களுடைய போராட்டத்திற்கும் நீர் எல்லை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீ திராணிக்கு மேலாக நீ சோதிக்கப்படுவதில்லை என்று உங்களுடைய வார்த்தைகள் சொல்கிறது ஆண்டவரே. அப்பா, தனியா இருக்கும் பொழுது தகப்பனே அப்பா, அநேக காரியங்கள் ஆண்டவரை டார்மெண்ட் பண்ணும். ஆனாலும் சுவாமி, அந்த தனியை நீக்கி அப்பா உங்க பிரசனத்தினால நிரப்பி அந்த நொறுங்கொண்டிருக்கிற அந்த இருதயத்துக்கு ஆறுதலா இருப்பவர் நீர்தான் சுவாமி. அநேக நாட்களுக்கு ஆண்டவரை போராடி கொண்டு போராட்டத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு நபருடைய கருத்துல தருகிறேன் நேசப்பா. அந்த போராட்டங்களுக்கு ஆண்டவரை ஒரு முற்றுப்புள்ளி தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் நேசப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க குடும்பத்துல சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பேண்டமிக் சீசன்ல எசப்பா, இந்த பிள்ளைகளுடைய ரத்தத்தினால கன்சீல் பண்ணி பாதுகாத்து வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசானுடைய ஆண்டவரை இறைக்கு தகப்பனே இவர்கள் பலியாயிடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் பலனையும் தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ பயத்தை நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை தாங்க ஏசப்பா. நாளைக்கு வெளியே போனாக்கா கூட சாமி, தீமையான பார்வைகளோ தீமையான கரங்களோ ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் மீது படாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஐயா. நீர் பாதுகாத்துருங்க ஆண்டவரே. நீரே மதிலாய் எழும்பி ஆண்டவரே எல்லா விதமான தீமையிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணும்படிக்கு செபிக்கிறேன் ஏசப்பா. ஏற்ற காலத்துல ஏற்ற காரியங்கள் அந்த பிள்ளைகள் வாழ்வில் செய்யும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவரை. சொத்தரிக்கிறேன் அப்பா. அப்பா, அவங்க ஃபியூச்சர் பார்ட்னர்ஸ்களுக்காக செபிக்கிறோம் சுவாமி. உமக்கு பயந்த பிள்ளைகளாக தகப்பன், உமக்கு ரெவரன்ஸ் கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில வந்து சேர நீர் கிருபை பாராட்டும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் மத்தியில இருக்கிறதான எல்லா விதமான பிரச்சனைகளை நீர் எடுத்து போட்டு சாமி ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கணவனும் மனைவியும் சந்தோஷமாய் சமாதானமாய் கத்தாவே ஒரே ஆண்டவரே ஒரே சரீரமாய் தகப்பன உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே அந்த குடும்பத்தை நடத்த நீர் கிருபை பாராட்டும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இருதயங்களை தாழ்த்தும் சுவாமி. அப்பா, எல்லா போராட்டமான நேரத்திலேயா எங்களுக்கு நீடிய சாந்தத்தை தாங்கப்பா. தூஷணமான வார்த்தைகள் நாவிலிருந்து பெறப்படாதபடிக்கே எங்கள் வாய்க்கு காவல் வைங்க சாமி. ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. உமால் கூடும் உமால் கூடாதது ஒன்றுமல்ல தகப்பனை. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்க குடும்பத்துல இருக்கிறதான பெரிய நல்ல வயசான தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, திரும்ப வெளியே போக முடியாதா, திரும்ப எதுவும் செய்ய முடியாதா அப்படின்ற அந்த யோசனைக்கு வராதபடிக்கு இசப்பாவும் உடைய பிள்ளைகளை நீருடைய பலத்தின் ஆவினால நிரப்புங்க, தைரியத்தின் ஆவினால நிரப்புங்க. ஆன்சைட்டி, ஃபியர்ஸ் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரை. ஸ்தோத்தரிக்கிறேன். உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புங்க அப்பா. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரை. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆண்டவரே அவங்க இஷ்டப்படுற ஒரு வாழ்க்கை நீங்க அவங்களுக்கு தயவு தாங்க சுவாமி. அல்லேலூயா. அவர்கள் தேவைகள் எல்லாத்தையும் நீங்க சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, யாராவது சுவாமி இந்த குடும்பத்துல ஆண்டவரை படித்துக் கொண்டு வேலை இல்லாமல் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் சாமி நீர் அவர்களுக்கு தயவு பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நல்ல வேலையை தாங்க தகப்பனி. அவர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை தாங்க சாமி. அல்லேலூயா. ஆமாண்டவரே. அப்பா, ஒரு படி ஏறும் பொழுது வழுக்கி விழும் சுவாமி. ஆனா ஆண்டவரே, உண்மை பிடித்து ஏறும் பொழுது ஐயா நாங்கள் விழுவதில்லை, நீர் எங்களை சுமந்து கொண்டு நீர் எங்களை தாங்கி ஏந்தி கொண்டு போய் தப்புவிப்பீர் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கருத்துல தருகிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களை வழிநடத்தி செல்லும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அனிதா ரெபேரியா மேம் வந்தாங்க சாமி. அப்பா, மேம் சாட்சி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கும் தகப்பனே. ஆனா மேம் திடீர்னு போயிட்டாங்கப்பா. ஆண்டவரே, அவங்க என்ன பிரச்சனைக்குள்ள அவங்க கடந்து போனாலும் அப்பா நீர் அவர்களை விடுவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா, அவர்களுக்கு தேவையான இன்னுமான சுகத்தை நீர் கட்டளிடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய விசுவாசத்தை நீர் இன்னுமே ஊற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசத்திலே ஆண்டவரே வேவரியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க அப்பா. உங்களை வெளிப்படுத்துங்க ஏசப்பா. நீரே தேவன் என்று அறியும்படிக்கு கத்தாவே நீர் காரியங்களை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவங்க பிறந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே அவங்க உயிரோடு இருப்பதை பெரிய கிருபை, பெரிய சலாக்கியம் ஆண்டவரே. ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர், ஆனா அழைக்கப்பட்டவர்களோ ஆண்டவரே ரொம்ப சிலர் ஆண்டவரே. அப்பா, இந்த கூட்டத்துல இருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள் சுவாமி. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளின் வாழ்வை நீர் மேம்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா போராட்டத்திலிருந்து அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒரு புதிய இருதயத்தை தாங்க சாமி. ஒரு புதிய துவக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. அல்லேலூயா. அப்பா, குடும்பத்தில் உங்களுடைய சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையின் சிறுசு மீது உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நீர் உங்களுடைய ரத்தத்தினாலே கன்சீல் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன். எல்லா விதமான இன்ஃபெக்ஷன்ஸ், எல்லா விதமான இந்த அலர்ஜி ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே இந்த இம்யூன் சுவாமி நீங்க தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாத்தையும் நீக்கி போடுங்க சாமி ராஜா. அவங்க வீட்டுக்குள்ள உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசின் காரியங்கள், அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே எரிந்து தகப்பனே அக்கினியில போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சொத்தரிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. அப்பா, எங்களை சுற்றி இருக்கிற
காற்றுல கூட ஆண்டவரே மாசுகள் உள்ளது தகப்பனே, தீமை உள்ளது சுவாமி. அப்பா, எங்களை சுற்றி இருக்கிற இந்த காற்றை கூட ஆவியானவரே, அனலா இருக்கிறவரே, அக்னியானவரே, நீ சுட்டெரித்து அல்லேலூயா அந்த காற்றை எங்களுக்கு நல்ல காற்றாய் நீர் எங்களுக்கு தரும்படிக்கு செபிக்கிறேன். நன்றி நன்றி அப்பா. இந்த நாளிலே அப்பா உறுதியாய் நிறுத்த நீர் பலன் தந்தீரே, விசுவாசத்துல நிறுத்த பலன் தந்தீரே அப்பா என்று கூப்பிடுகின்ற இந்த சலாக்கியத்தை இந்த பாவிக்கு கொடுத்திருக்கிறீரே. நன்றி சாமி, எங்க பாவங்களை நீர் மன்னித்ததுக்காக நன்றி தகப்பன். நன்றி 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 ராஜா. அப்பா, எங்களுக்கு தரமட்டமா இந்த பாதப்படியில தாழ்த்துகிறோம் சுவாமி, உண்மையே உயர்த்துகிறோம். அப்பா, உண்மை பார்க்கிறவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, உண்மை பார்க்கிறவர்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு தகப்பனே. உண்மை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது தகப்பனே நீர் வாழ்வை மாற்றி போட வல்லவராயிருக்கிறீர். நன்றி தகப்பனே. எல்லா சுகம் பலன் ஜீவனை தருமடிக்கு செதுக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமை நாமத்துக்கே கிடைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் செலுத்துதாவே, ஆமென். கர்த்தர் தாமே என் ஜெபங்களை கர்த்தர் பதிலளித்து ஆசீர்வதித்து ஒருவருடைய தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தி செய்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து சத்துவத்தை கொடுத்து கேடகத்தை போல கர்த்தர் இருந்து நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும்படியாகவும் இந்த எல்லா ஜெபத்தையும் எடுத்த குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வரும் போற நாட்களில் இன்னும் அதிகமான அவருடைய வியாபாரத்திலே குடும்பத்திலே தேவன் அவர்களை உயர்ந்த இடத்துல எடுத்து சொல்லும்படியாக நாம் தனிப்பட்ட ஜெபத்திலையும் குடும்பத்தை ஜெபித்துக் கொள்வோம். Thank you sister for leading us all in prayer. Thank you so much. God bless you. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட சாட்சி சொன்ன ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord bless you, guide you, guard you, protect you, lead you. May God give the good comfort and happiness in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் சத்துவத்தையும் பலத்தையும் அருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you for joining us tonight. Tomorrow 8 o'clock we're going to join as one family to worship him, to look unto him. நாளை சரியாக 8 மணிக்கு தேவனை நாம் துதிக்க போகிறோம். ஒரே குடும்பமாக நாம் வழிபட போகிறோம். Thank you all. God be with you. God bless you. Good night. Take care. Thank you brother. Thank you Nancy. Good night. Thank you sister. Thank you. Thank you brother. Thank you Jeffrey. Thank you Moni. Thank you all.